வணக்கம். திமுக சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா செய்தியாளர்கள வந்து காதர் மொய்தீன் சந்திக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கூட்டணிக்குள்ள நம்ம நிக்கிற தொகுதி எவ்வளவு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதனால வந்து கூட்டணி கட்சிகள் வந்து தொகுதி பங்கீட்ல வந்து பிரச்சனையே பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ற மாரி சூழ்நிலையும் இருக்காது. ஆனா, இப்ப வந்து தேமுதிகவும் நம்ம கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறது தப்பு. எதிர்பார்க்காதீங்க. அதே சமயத்துல வந்து உங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல குடுத்த தொகுதிகளோட ஒரு தொகுதிய நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கங்க அப்படிங்கிற மாரி திமுக தரப்புல பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை கொடுத்த இத விட ஒரு தொகுதி உங்களுக்கு குறைச்சு தான் தரப்போறோம். எல்லா கூட்டணி கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. ஏன்னா தேமுதிகவுக்கு தொகுதிகள குடுத்தாகணும். வேற வழி இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சர் தரப்புல வந்து அமைக்கப்பட்ட இந்த குழு வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமா மற்ற கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது அப்படித்தான் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து கடந்த முறை 25 தொகுதிகள் கேட்டிருந்தாங்க. வாங்கியிருந்தாங்க. இந்த முறை வந்து அதிகமா எதிர்பார்க்குறாங்க. குடுக்க மாட்டாங்க. 28 தொகுதிகள் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகளோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு தொகுதியா கேட்குறாங்க அப்படிங்கும்போது, காங்கிரஸுக்கு வந்து பழைய கடந்த சட்டமன்ற தேர்தல் குடுத்த தொகுதிகளே குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெருசா ஒண்ணும் குடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா குடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிங்கிற மாரி இருக்கு. காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா போட்டும் அப்படிங்கிற மாரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சி இருக்கு. அப்புறமா சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பேசுறது? என்ன தொகுதி உடன்படிக்கையில என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி தெரியல. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் கடந்த முறை குடுத்த தொகுதிகள விட ஒரு தொகுதி கம்மியா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிகக்காக இந்த இத பண்ணிறணும். ஏன்னா கடந்த 2021ல இந்திய முஸ்லீம் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 3 தொகுதிகள்ல போட்டி போட்டுச்சு. இந்த முறை வந்து 2 தொகுதிகள்ல தான் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல வந்து கூட்டணி கட்சியான விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளோட தலா ஒரு தொகுதிய வந்து குறைச்சு தான் குடுக்க போறாங்க. திமுக வந்து அவங்கள்ட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. இது தொகுதி பங்கீடு உடனே சீக்கிரமா முடியறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இந்த ஒரு தொகுதிய குறைச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான பலன்கள வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி திமுக தரப்புலயும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. திமுக வந்து கூட்டணி பலத்த விட தொகுதி பங்கீடுல பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடுலயும் சுமூகமா கூட்டணி கட்சிகள ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால மற்ற கட்சிகள் எப்படி விட்டுக் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். காங்கிரஸ் வந்து திமுக குடுக்குற தொகுதிகள வாங்கிட்டு போறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி இருக்கு. 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கே.சி. பழனிச்சாமி ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிச்சாமி அதிமுகவ ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு எண்ணமே அவருக்கு கிடையாது. கட்சிய வந்து பலப்படுத்தணும், கொண்டு வரணும், கூட்டணி கட்சிகள கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்ட்ட இல்ல. அன்புமணி வந்தபோது ஒரு வைப் இருந்துச்சு அதிமுகவுக்கு. கூட்டணிகள் வந்து வலுப்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, டிடிவி வந்தாரு. டிடிவி வந்தபோது பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்ப உருவாக்குனாங்க. அதே சமயத்துல வந்து திமுகவுக்குள்ள காங்கிரஸ் குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சிய உடைச்சு கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி தவறிட்டாரு. இன்னைக்கு திமுக, காங்கிரஸ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அமைதியா தேமுதிகவையும் கை கழுவி விட்டாரு. அவங்க பெரிய கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாரி அவரு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நினைப்பெல்லாம் வந்து சரி கிடையாது. அவர் வந்து யாரையுமே மதிக்கிறதே கிடையாது. அப்படிங்கிற மாரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவரு எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு உரிமை தொகை ரூ. 2000 குடுப்பேன் நாங்க வந்தா அப்படின்னு சொன்னாரு. டப்புன்னு முதலமைச்சர் என்ன செஞ்சாரு, உஷாராகி மக்களுக்கு ரூ. 5000 அவங்க அக்கவுண்ட்ல போட்டு விட்டாரு. அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா ரூ. 2000 குடுப்போம் அப்படிங்கிற மாரி உறுதிப்படுத்திட்டாரு. இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே இவர் வந்து சொல்றது திமுக அரச ஜெயிக்க வைக்கிறதுக்கு, திரும்பவும் முதலமைச்சரா ஸ்டாலின கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகத்தையும் கிளப்பி விட்டுருக்கிறாரு. இது உண்மையா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சிலர் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக, அதிமுகவோட எஸ்பி வேலுமணியோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும்போது, ஒழுங்கா எடப்பாடி பழனிசாமி அவங்க கேட்கறதுக்கு ஒத்துருக்கலாம். ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு தரல. மார்ச் மாசம் நடக்கிற இந்த தேர்தல்ல கண்டிப்பா அவரு எடப்பாடி பழனிசாமி தேமுதிக குடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அந்த சைடு இருந்திருப்பாங்க. 7, 8 தொகுதிகள வந்து குடுத்து 7 தொகுதி வேலுமணி பேசியிருந்தாரு. 7 தொகுதி கூட ஓகே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு ராஜ்யசபா சீட்ட குடுக்குறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குது? குடுத்துருக்கலாம். ஏற்கனவே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. அந்த இத அதுக்கு வந்து பரிகாரமா வந்து இந்த ராஜ்யசபா சீட்ட குடுத்துருக்கலாம்.
கொடுக்காம தயக்கம் காட்டி 2028 தரேன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பகத்தன்மை பிரேமலதாவுக்கு இல்லை. அதனால தான் அவங்க வந்து திமுகவோட நைட்டாக பேச்சுவார்த்தை முடிச்சு மறுநாளே வந்து கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி சொதப்பின ஒரு சொதப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவருடைய வீட்டுக்கு சட்டமன்றத்திலே வர வச்சு பேசுகிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. அவர் ஓபிஎஸ்ஸை வந்து கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திமுகவில் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர் மைண்டில் இல்லை. அவருக்கு வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு சீட் வாங்கணும். அது இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் இல்லை, சுயேட்சையாக நிற்கிற மாதிரி, இல்லை சுயேட்சை நின்றா கூட ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட வந்து ஓபிஎஸ் பேசியிருக்காரு. திமுகவில் போய் ஐக்கியமாக போகிறாரு அப்படி இப்படிலாம் எல்லாருமே சொன்னாலும் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஓபிஎஸ் போய் சேர மாட்டாருங்க. திமுக அவர் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவோட விசுவாசி, எப்படி போய் திமுகவில் போய் சேருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு இதையுமே வந்து பதிவையுமே போட்டிருக்காரு. அவர் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தார், என்னை பார்த்தா பாவமா இல்லையா, ஏயா எந்த நிமிடம் இல்லாமல் வர்றேன்னு அதிமுகக்குள்ளே வர்றேன், என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு கட்சி பதவி பெருசெல்லாம் கிடையாது, எதுவுமே வேணாம், எனக்கு என்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுங்க, அவங்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களா, மதிச்சிங்களா, அவர் வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறீங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதலமைச்சரை போய் பார்த்தாலே அவர் திமுகவுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டிச்சு கொதறீங்களே, நீங்களும் சேர்த்துக்க மாட்டீங்க. அந்த மனுஷன் 5 வருஷமாக கெஞ்சிட்டு கிடக்குறாரு. அவருக்கு என்ன ஒரு இதை தேடணுமா வேணாமா? எடப்பாடி பழனிசாமி செய்கிறது துரோகம் கிடையாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் அப்படி தான் பண்ணார். பாஜகவில் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாடுன்னு நடக்குது, கும்பலே காணோம். முன்னாடி 2 சேர்ல மட்டும்தான் இருக்காங்க. ஸ்டேஜில் அதிகபட்சமாக ஒரு கும்பல் இருக்க நிலையில் அண்ணாமலை இருந்திருந்தால் இப்படி பாஜக மாநாடு இப்படியா நடக்கும், எவ்வளோ எழுச்சியாக நடக்கும். ஆனால் அண்ணாமலையும் கட்சியில் வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் செஞ்ச சாதனை அதுதான். அண்ணாமலையெல்லாம் தனக்கு எதிராக வந்து அரசியலில் வந்து மிக முக்கியமாக வரக்கூடிய நபர், அவரெல்லாம் அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பாஜக மேலிடத்தோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் போது வச்ச முதல் நிபந்தனையே அதுதான். அண்ணாமலை தூக்குனதுனால என்னாச்சு? எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு உயர்ந்துருச்சா, இல்லை அண்ணாமலையோட செல்வாக்கு சரிஞ்சிருச்சா? ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலை என்னைக்கா இருந்தாலும் அது சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி, அது எப்போ வந்து செய்தியாளர் சந்தித்தாலும் அங்கே ஒரு ட்விஸ்ட் கிளம்பிடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலையும் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடாது, அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அண்ணாமலைக்கு தொகுதிகளை ஒதுக்கக்கூடாதுன்னு பாஜகவுக்கு பல நிர்பந்தங்களை கொடுத்து அண்ணாமலையை வந்து வெளியேற்றலை. அவருக்கு கட்சி பதவி இல்லாமல் பண்ணி விட்டார். அதே போல் செங்கோட்டையனையும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் சீனியரு, மக்கள் மத்தியில் கொங்கு பெல்ட்டில் ரொம்ப செல்வாக்கு, எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு மிக்க ஆள் தான். அவரே ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து பேசும்போது, நீலாம் எதுக்கு பேசுகிற, கட்சியோட பொதுச் செயலாளர் நான் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா செங்கோட்டையன்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி கட்சிக்குள்ளே சேர்க்க வச்சு அவர் ஒன்றிய செயலாளர் ஆக்குனது செங்கோட்டையன். அவரே வந்து கட்சியை விட்டு வெளியேற்றுறதுக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு. செங்கோட்டையன் போங்க நீங்களும் உங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குங்களே. எம்ஜிஆர் காலத்து நபர், எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஜெயலலிதாவில் வளர்த்த கட்சி எவ்வளோ தூரம் அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. விட்டுட்டு போகும்போது மனசு வலிக்க தான் செய்யும். செங்கோட்டையனுக்கு அப்படி வலிச்சிருக்கும். ஆனாலும் என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி கூட உட்காந்துக்கிட்டு துரோகம் பண்ணிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கட்சி நாசமாயிட்டு, கண்ணுக்கு நேரம் தெரியுது கட்சி நாசமாக போயிட்டுருக்கு. எப்படி வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செங்கோட்டையன் வந்து தாவேகா சைடு போனார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வந்து கூட்டணிகளை கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வராமல் விட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஒரு கட்சிக்கு வந்து இப்போ 500 ஓட்டுகள் இருந்தால் கூட, ஒரு தொகுதியில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்கப்படும். ஒரு 500 ஓட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சியை வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும்னு சொல்லி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து யோசிக்கிறாங்க, கூட்டணிகளை கொண்டு வராங்க. இப்படியெல்லாம் கணக்கு போட்டு திமுக செயல்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். அவங்க யார் ஓட்டை பிரிப்பாங்கன்னே தெரியாது. அதிமுக ஓட்டை நிறைய பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுக வந்து அப்படியே சும்மா ஒரு இதில் பார்டரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. வலுவாக ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக ஆட்சி அமைக்கணும், ஆட்சியில் பிரச்சனையும் வரக்கூடாது, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சு கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி 200 தொகுதியை ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை தெளிவாக பார்த்துட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி பலம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதிமுகவில் வந்து
இருக்கிறவனும் வேணாம், முக்கியமாக கட்சிக்காக செயல்படக்கூடிய நபர்களும் வேணாம், கூட்டணிக்குள்ளேயும் ஒருத்தனும் வேணாம். டிடிவி தினகரனோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவுக்கு வந்தோடனே உடனே ஜெயிச்சிட மாதிரி எல்லாமே ஒரு வெற்றி கொண்டாட்டம்லாம் பண்ணாங்க. இனிமேல் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம்லாம் நம்ம ஜெயிச்சிருவோன்னு. 24ஆம் தேதி வரப்போகுது. அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரியும். போக போக தான் எல்லாத்துக்கும் புரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் வேணாம், சசிகலா வேணாம், அதே போல் வந்து செங்கோட்டையன் வேணாம், பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை வேணாம், யாருமே வேணாம். கட்சியை மட்டும் இவர் ஜெயிக்க வச்சுருவாராம், இவர் ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் ஆகிடுவாராம். என்ன நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. இப்போ சமீபத்தில் தேமுதிக விட்டதே வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் தான் இருக்கும். ஆனால் அது வெளியே காட்டிக்காமல் அப்படியே வந்து பழைய டைலாக்லாம் திமுக வந்து எதிர்த்தாரு விஜயகாந்த் அப்படி இப்படிலாம் சொன்னார். அம்மா ஆட்சி காலத்தில் தான் 2017 தான் அந்த கட்சியவே உடைச்சாங்க. அதுக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சா அவங்க கட்சிக்காரங்க திட்டமாட்டாங்களா? திமுகவோட கூட்டணி வச்சதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தாயா? 2016லயே அவங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கணும். அப்படியே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையான பிறகு இப்போ தேமுதிக பிரேமலதா வந்து வச்சுட்டாங்க. திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. கூட்டணிக்குள்ளே வந்தோன்னே ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி தான் மிக முக்கியம். நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, வெற்றி ரொம்ப முக்கியம். வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார்றது முக்கியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. கட்சியில் வந்து நம்ம கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதிமுக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். ரெட்டைலை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் 2026 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லா விஷயங்கள்லேருந்து தப்பிச்சிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் 2026 தேர்தலுக்கு அப்புறமா ஜெயிக்கலை, வெற்றி பெறலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, தண்டனை இருக்குது. நிறைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அவர் வந்து சிறைக்கு அனுப்புறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுற மாதிரியே தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.